இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. திரு ஸ்ரீதர், எப்படி பார்க்குறீங்க? 16 வகையான தீர்மானம், குறிப்பாக கூட்டணிக்கான ஒரு எதிர்ப்பு அலை இருக்கிறது அதிமுகக்குள்ள, அது இன்னைக்கு வெளிப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இருப்பினும் இந்த 16 வகையான தீர்மானங்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கான உள்ளிருந்து வரக்கூடிய எதிர்ப்பு இன்னும் சில கட்சிகளுடன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக அப்படின்னு செய்திகள் வருது. இதையெல்லாம் எப்படி கொண்டு போக போறீங்க அதிமுக தரப்புல? என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி நெறியாளர் நீங்கள் முன்னுரையிலேயே சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களா, என்ன நிலவரம்? அதுக்கு முன்னாடி பாஜகவோடு கூட்டணி வச்ச பொழுது அதிமுகவிலே பெரிய சலசலப்பு, பெரிய பெரிய அவங்களுக்கெல்லாம் திருப்தி இது இல்லை, இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை சில கோஷ்டிகள் எழுப்பி விட்டாங்க. இதை நம்ம விவாதத்தில் பேசணும். அதைத்தான் நீங்கள் இப்போ எடுத்து சொன்னீங்க. இப்படி இருக்கின்ற காலத்தில் இப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாத இந்த செயற்குழு ஒரு பதிலை அப்படி இந்த கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டவர்களுக்காக நான் இந்த பதிலாக பார்க்குறேன். கட்டாய தீர்மானமாக கூட இருக்க முடியாது. கட்டாய இல்லை, இதுதான் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது. இனி வரவரும் நாட்களில் இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட போகிறீங்க. இது விவாதத்தில் விவாதிக்க தான் போகிறோம். அதாவது ஒரு அரசியல் கட்சி சரியான போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திமுகவை பொது எதிரியாக கருதி அதற்கான கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணியை எப்படி ப்ராஸ்பெக்டிவாக கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அச்சாரமாக இந்த செயற்குழுவை நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஒன்று. ரெண்டாவது, அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தீர்மானத்தில் நாளைக்கு நடக்க போக 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன், குறிப்பாக வாக்காளர் முன் வைக்கக்கூடிய வாதங்களின் கருத்துரு தான் இது. அதாவது 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லி வந்தாங்க, என்ன கருத்தை சொன்னாங்க? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இது மட்டும் ஒன்று. ரெண்டாவது, பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கு. இந்த ரெண்டு மூணாவது அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. இந்த 3 தான் பெரிய இஷ்யூ. வேறு எந்த இஷ்யூவும் திமுக பெருசாக எடுத்து வைக்கல. சரி, நாங்கள் தீட்டுக்கு அவங்க இதைத்தான் ஆளுங்கட்சிக்கு, அதிமுகவுடைய அப்பா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதுக்கு எதிராக திமுக அப்போ எதிர்கட்சியாக இருந்து எடுத்து வைத்த வாதம். அது இல்லாமல் ப்ளஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இந்த 525 சொச்சமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், அதுலேயும் குறிப்பாக இந்த நீட்டு போன்ற விளக்குகளை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதையெல்லாம் சுக்குநூறாக உடைச்சி இதை வெளிப்படையாக மக்களுக்கு பாருங்கள், நாங்கள் எங்களது கரப்ஷன் கமிஷன் சொன்னாங்க. சரி, அதைத்தான் சொல்லி எங்கள் ஆட்சியிலேருந்து நீங்கள் ஓட்டு போட்டீங்க, அவங்க நம்பினீங்க, அவங்க அதுக்கு முன்பாகவே நான் கேட்கிறேன், சில விஷயங்கள் உங்க மேல விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் இயங்கும், அவர் தான் ஒற்றை தலைமை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு இதே மாதிரி தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க, பல இடங்கள்லையும் பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் அதை கடந்து அதிமுக ஒருங்கிணையணும், டிடிவி தினகரனை சேர்த்துக்கணும், சசிகலாவை OPS இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா, பலம் வாய்ந்த அதிமுகவா தேர்தல் களத்தை சந்திக்கணும், ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் அவரை சந்திச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பல விஷயங்கள்லாம் சொல்றாங்களே. நான் அதனால தான் முதவே கட்டாய தீர்மானமான்னு கேட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுகக்குள்ள புகஞ்சுக்கிட்டு இருக்கு பாஜக கூட்டணி. சிலர் சொல்றாங்க, 2-3 நாளைக்கு முன்னாடி அதிமுக MLA-க்களுக்கு அவர் விருந்து வச்சது கூட, எடப்பாடி பழனிசாமி விருந்து வச்சது கூட அவங்களுக்குள்ள இந்த கூட்டணியினால் ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தா அதை சரி செய்வதற்காகத்தான் இந்த மாதிரியான விருந்து, ஒரு சந்திப்பு அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இது மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கேள்வி நல்ல கேள்வி. ஒரு அரசியல் 26 தேர்தல் நடக்கின்ற பொழுது அதற்கு ஏத்தாளமான இந்த கேள்வி. அதாவது எடப்பாடி பழனிசாமினா பல தடவை நான் சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு கலெக்டிவ் லீடர். ஓகே, அதாவது எல்லாருடைய கருத்தையும் எடுத்தான், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் கருத்துக்களை எடுத்துக்குவார், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், ஆட்சி மன்ற குழு, இவருடைய கருத்தெல்லாம் எடுத்து தான் செயல்படுவார். அதுதான் கட்சியுடைய நடைமுறை, அதைத்தான் மேலோங்கி செய்வார். அந்த வகையில் தான் அவர் கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லும்போதும் செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் முடிவெடுத்து தான் பேசி தான் நம்ம விலகில்லாமான்னு சொல்லி பேசி எடுத்து தான் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கான்சன்சஸ் வந்த பிறகு தான் அதை செஞ்சார். அதே போல்
நம்ம தனியாக நின்னோம், நமக்கு மைனாரிட்டி வாக்குகளோ நம்ம எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்கல. இப்போ நம்ம வந்து திமுகவை வந்து தோக்கடிச்சிட்டு நம்ம ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நம்ம வந்து ஒரு வலுவான கூட்டணியை திமுக எப்படி அமைச்சிருக்கோ அதே மாதிரி ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். அதனால் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்டு ஒவ்வொரு ஊராக போய் கருத்துக்கள்லாம் வாங்கி தொண்டர்கள் வந்து கிளைச்செயலாளர்கள் வந்து எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதை கன்சாலிடேட் பண்ணி அதை உட்காந்து ஆராய்ந்து பண்ணி தான் இந்த வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னது. அதனால தான் அடுக்கடுத்த நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்கு வரேன். இப்படி செஞ்ச பிறதான் இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் நமக்குள்ளே கருத்து இருக்குன்னு வெளியில் பரவலாக பேசுகிறாங்க. நம்ம என்ன சொன்னால் இதை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், நம்ம வந்து எப்படி கூட்டணி வைக்கிறோம், என்ன மாதிரி கூட்டணி வைக்கிறோம், இந்த கூட்டணி வந்து எப்படி இருக்குது, நம்ம வந்து திமுகவை தோக்கடிக்கணும்னா ஒரு வலுவான கூட்டணி வைக்கணும், இந்த கூட்டணிக்குள்ளே எல்லா விருப்பம் உள்ள எல்லா கட்சிகளும் வரலாம், இதை போய் நீ மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு ஸ்பேடு வரக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது. ஓகே ஸ்ரீதர் சொல்லுங்கள். இந்த டிவியில் இப்போ நம்ம பேசுகிற விவாதங்களை தமிழ்நாட்டு மக்களெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. நான் மக்கள்கிட்டே இப்போ இவங்க பேசுனதெல்லாம் விட்டுறேன். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி ஒரு 2000 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர்னாலேயோ அவங்களுக்கு விருந்து கொடுக்கறதுனாலையோ அவங்கள பாலிஷ் பண்ணுறதுனாலையோ எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. அடிமட்ட தொண்டர்கள், ஏன்னா அவங்க ஓட்டை வாங்கணும், ஓட்டை கன்வெர்ட் பண்ணணும். தொண்டர்களும் மக்களும் கட்சி சாராதவர்களும் அது அது அந்த கூட்டணியை ஏற்புடையதாக இருக்கணும் அவங்களுக்கு. இல்லைன்னா இந்நேரம் கிரிட்டிசிசம் வந்திருக்கும். நம்ம 4 பேருக்காக விவாதம் பேசுகிற 4 பேருக்காக ஒரு கூட்டணி அமைக்க முடியாது, ஒரு அரசியல் செய்ய முடியாது. இந்த 4 பேருக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து கூட்டணி அமைக்கணும், நான் பயந்துக்குவேன், நான் ஒட்டிடுவேன், நான் வெட்டிடுவேன் அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஒரு அரசியல் கட்சிக்கு பல வியூகம் இருக்கும். அது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் நான் முதலே சொன்னேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த கட்சியை சார்ந்தவனாலும் தனி மனிதரை வழி நடத்த முடியாது. அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. மாவட்ட செயலாளர் இருந்து பொறுப்புல இருந்து ஒன்றிய செயலாளர் இருந்து நகர செயலாளர் கிளை செயலாளர் இருந்து எல்லாரும் சொல்லணும், இல்லைன்னா பதில் சொல்ல முடியாது. அதிமுக வந்து ஒரு ஜெனரலைஸ்டு பார்ட்டி, ஒரு மன்னர் ஆட்சி கிடையாது. அங்கே எல்லாருமே கேள்வி கேட்பான். இன்னைக்கு அதே மாதிரி அதாங்க செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அப்படியான கேள்விகள் எழுப்பப்பட்டது. செல்வி ஜெயலலிதா எழுப்பப்பட்டது. நான் இன்னும் சொல்றேன். ஜெயலலிதா இருக்கும்போது ஜூனியர் விடல ஒரு தொண்டனின் மனக்குமரன் ஒரு கட்டுரை வெளியே வந்துச்சு. அந்த மாதிரி கட்டுரை கூட இப்போ வரல. பத்திரிகையில வர கட்டுரை வேற, ஒரு நிர்வாகி செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு ராணுவ கட்டுப்பாடு பெருமிதமா சொல்றதான் சொல்றேன் நானு. விஜய வடமொழியில் நடந்த விஜயமங்கலம் நடந்த பொதுக்குழுவுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டாங்க. அந்த அம்மா இருக்கும்போது நடந்திருக்குது. ஏன்னா கட்சிக்கு எதிரான ஏதாவது நடந்தால் அதுக்கு தான் பொதுக்குழுவோ செயற்குழுவில் அங்கே விவாதிக்கப்படும். அந்த மாதிரி இந்த பாஜகவுடைய கூட்டணி சரியில்லை, அப்படி தோத்து போயிடும், தொடச்செறிஞ்சிரும் அப்படின்னு ஒரு தொண்டை நினைச்சானா கொதிச்சு எழுந்துருவான். தொண்டை என்னையா நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, கட்சியை என்னுடைய கட்சியை இந்த ஊரில் என்னுடைய கிளையில் என்ன தோக்கணும், நான் வந்து மரியாதை நடக்கணும், என் கட்சி ஜெயிக்கணும், நீ தலைவராக இருந்துருப்பா, அது வேற விஷயம் அப்படின்னு பேசக்கூடிய கட்சி தான் அதிமுக கட்சி. இல்ல அப்படி மனக்குமுறலை எடப்பாடி பழனிசாமி நோக்கி வெளிப்படுத்திட முடியுமா, பண்ண முடியுமா? பிராக்டிகலா கேக்குறேன். எடப்பாடி மட்டும் அங்க போக அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. அந்த கிளை செயலர் ஒன்றிய செயலர் கேட்பான், அந்த ஒன்றிய செயலர் மாவட்ட செயலர் என்ன மாவட்ட செயலர் கேட்பாங்க. மாவட்ட செயலர் எல்லா பொதுச் செயலரும் ஒன்றிய செயலர் நகர செயலர் இப்படி பேசுறாங்க, இதை என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் பொதுச் செயலர் சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறை. அப்படி அவர் புதுக்கோட்டை சீனிவாசன் சொன்னது மாதிரி அதிமுகவுடைய கட்சி தொண்டர்களுடைய விவரங்களை தெரிந்தவர்களுக்கு இது தெரியும். அதிமுகவுடைய நிலைமையை பற்றி பொதுமக்களுக்கும் தெரியும். அதனால தான் சொன்னேன், நம்ம பேசுறத பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தெரியும் பொதுமக்களுக்கு, என்ன தெரியும்? அந்த அதிமுக வந்து நல்லது கெட்டது, எது நல்லது, எது கூட்டணி நல்லது, எது கூட்டணி தப்பா போயிடுச்சு, எது இது இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு வெட்ட வெளிச்சமா பேசக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுக கட்சி. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு பொதுவான கருத்து வராம வந்தாலே ஒழிய
வேற ஒரு கூட்டணி வைக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு கூட்ட வச்சுன்னா இப்போ தேர்தல் அரசியல் வேற, கொள்கை அரசியல் வேற. தேர்தல் அரசியலில் அதிமுக ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைக்காம சும்மா நின்று ஓட்டில் வாங்க எலெக்ஷன் நிற்காம போயின்னு நினைக்கிறாங்களா? இல்லை தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அதிமுக? எனக்கு ஒன்றும் புரியலது. அதிமுக வந்து தேர்தல் அரசியலில் தேர்தலில் ஜெயிக்கணும், அதுக்கு வியூகம் வைக்கணும். நான் அப்படி பேசினேன், நான் இப்படி பேசினேன், நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன், இதெல்லாம் தேர்தலுக்கு அவசியம். என்ன சொல்றாங்க இப்போ புகழேந்தி என்ன கேட்குறாரு, போன வாரம் வரைக்கும் 6 மாசம் கழிச்சு அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே கூட்டணி உள்ளபடியே மக்கள் என்ன நினைப்பாங்க, உள்ளபடியே அவர் உடம்புல ஓடு அண்ணன் புகழேந்தி அண்ணன் உடம்புல ஓடுற அதிமுக ரத்தம் எனக்கு உண்மையிலே வருத்தம். ஏன் இப்படி பேசுறாரு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது என்ன சொல்றாரு, அப்போ அதிமுக எலெக்ஷன் நிற்கக்கூடாதா, கூட்டணியே வைக்கக்கூடாதா? இப்போ வேணா வச்சுக்கலாம், எல்லா கட்சியும் தனித்தனி நிற்க சொல்லுங்க, அதிமுக தனியாக நிற்கும். திமுக தனியாக நிற்க சொல்லுங்க, அதிமுக தனியாக நிற்கும், தாராளமாக நிற்கும். எல்லா திமுகவே வந்து கூட்டணி வச்சு ஒரு மெகா கூட்டணி வச்சுக்கும் போது, அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதில் ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் அந்த கட்சியை வீழ்த்தணும்னா அதற்கு நிகரான ஒரு கூட்டணி வைக்க வேணும். அதில் சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டும். அந்த காம்ப்ரமைஸ் கரெக்டாக தப்பாங்கிறது யார்கிட்ட கேட்கணும்? அடிமட்ட தொண்டனோ, ஓட்டு போடுறவனோ, ஓட்டை சேகரிக்கிறவனோ, பூத் கமிட்டியிலிருந்து ஓட்டை கொண்டு வாக்காளருடைய ஓட்டை கொண்டு வந்து சேர்க்கிறவனுக்கு தான் தெரியும். அவன் சொல்றானா? எஸ், அவன் சொல்றான். அவன் சொல்றதான் பொதுச் செயலாளர் செய்கிறாரு. அதனால தான் சொல்றது. ஆக அதை இல்லாமல் ஒரு செயற்குழுவில் ஒரு 10 பேருக்கு விருந்து கொடுத்து, ஒரு செயற்குழுவில் 10 பேருக்கு சூட்கேஸ் கொடுத்து, ஒரு செயற்குழுவில் ஒரு 10 பேருக்கு தடவை கொடுத்து அரசியல் ஜெயிக்க முடியாது. அரசியல் என்பது மக்களை சந்திக்க வேண்டும், அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும், அந்த மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் அந்த கூட்டணி. அப்படி இருக்கின்ற பொழுது அதிமுக ஒரு பாஜக கூட்டணி வச்சிருக்குது. இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன், பிஜேபி இன்னைக்கு இது நிலவரம், யதார்த்த நிலவரத்தை சொல்றேன். நான் அதிமுக காரன் 45 வருஷமா. ஆனா நான் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன், இந்த மக்களுக்காக சொல்றேன், கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு அவங்க சாட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூல முடுக்கெல்லாம் பாஜக வளர்ந்திருக்கிறது. ஊரில் ஒரு கிளைக்கு 10 ஓட்டாக இருக்குது. அந்த கூட்டணி வாங்குவதும் அந்த ஓட்டை சேகரிப்பது தான் ஒரு விவேகமான ஒரு கூட்டணி அமைக்க முடியும். ஏன்னா வேற கட்சி இருக்கிற கட்சியில் தான் கூட்டணி வைக்க முடியும். ஒரு செக்ஷன்ல வந்து டிஎம்கே பக்கம் கூட்டணி இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் அதிமுக வந்து கொள்கை பேசிட்டு தனியா இருந்துக்கணும்னு பலமான கூட்டணி வெற்றி வேண்டும். நன்றி.